நல்லாட்சியாக இருப்பதற்கு யார் பயன்படுவார்கள் என்று தேடி தேடி தன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சர்களை ஆக்கினார். அப்படி நிதியமைச்சராக ஆக்கப்பட்டவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த சண்முகம் செட்டியார், முதல் நிதியமைச்சர். இன்னும் கூட சொல்ல விரும்புகிறேன், அம்பேத்கரை சட்ட அமைச்சராக்கினார். அம்பேத்கர் காங்கிரஸ்காரர் அல்ல. அவர் காங்கிரஸ்காரர் அல்ல என்றாலும் காங்கிரஸ் மந்திரி சபையில் அவர் அறிவாற்றலுக்காக நீங்கள் சட்ட அமைச்சராக இருக்க வேண்டும், அரசியல் சாசனத்தையே எழுதி தந்த உங்கள் தேவை இந்த நாட்டுக்கு அவசியமாக இருக்கிறது, நீங்கள் சட்ட அமைச்சராக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அம்பேத்கர் சட்ட அமைச்சர் ஆனார். இது எல்லாவற்றிற்கும் மேலாக நேருவுக்கு பிடிக்காத இந்து மகா சபை, அந்த இந்து மகா சபையினுடைய தலைவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியையும் தன்னுடைய அமைச்சரவையில் நேரு வைத்து கொண்டார். அப்படி அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளப்பட்ட ஆர்.கே. சண்முகம் செட்டியார் என்ற ஒரு பச்சை தமிழன் தான் இந்தியாவின் முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர். அவருக்கு பிறகு டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, அவர் திருவள்ளூரை சேர்ந்தவர், நேருவுக்கு நெருக்கமான நண்பர். நேருவின் படுக்கை அறைக்கு போய் தூங்கிக் கொண்டிருக்கிற நேருவின் தோளை தட்டி, நேரு நேரமாகிவிட்டது எழுந்திருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நெருக்கமான நண்பர் அந்த டி.டி. கிருஷ்ணமாச்சாரி. அவர் இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். சி. சுப்பிரமணியம், அவர் நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். ஆர். வெங்கட்ராமன் நிதியமைச்சராக இருந்து பிறகு இந்தியாவின் ஜனாதிபதியான ஆர். வெங்கட்ராமன் நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். நம்முடைய காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் 8 முறை தான் தாக்கல் செய்திருக்கிறார். பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சராக இருந்த பொழுது 8 பட்ஜெட்டுகள் தாக்கல் செய்தார். அந்த 8 பட்ஜெட்டுகளை சமன் செய்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன். நம்முடைய சிதம்பரம் 9 பட்ஜெட்டுகளை தாக்கல்